யாக்கோபு 34:13 பூச்சக்கரம் முழுவதும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? தேவன் ஒழுக்கத்தின் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆம், அவர் ஒழுக்கத்தின் தேவன். அவர் ஒழுங்குமுறையை வகுத்திருக்கிறார். அவரே அதுக்கு என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறார். ஒழுங்கின்மையை கத்த விரும்புவதே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் மூலியமாக தேவனுடைய குணாதிசயம் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 1 இந்த 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுதே அங்கே சொல்லுகிறது, ஒழுங்கின்மையை கத்தர் பார்த்து கொண்டிருப்பதில்லை, தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார். அதே போலதான் கவனிங்க, உங்கள் வாழ்க்கையை கத்தர் ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். நீங்கள் ஒழுங்கின்மையாக இருப்பதை தேவன் விரும்பவே கிடையாது. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா சபைக்கு வரதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயே நீங்கள் எப்படி இருக்கீன்னு பாருங்க. இன்னும் அந்த ஒழுங்குக்குள்ளே வரவே இல்லை பாருங்க. வீட்டில் ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இங்கே முன்னாடியே வந்துடணும். வந்து இந்த இடத்துல கத்தரை நீங்கள் மகிமைப்படுத்தணும். கத்தாவே நீங்கள் என்னோட பேசணும், என்னோடு இடைபடணும். கத்தாவே காத்திருக்கிறேன், உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், என்னை நீங்கள் ஆஸ்வத்தை அனுப்பணும்னு சொல்லி இங்கே ஜெபிக்கணும். வந்து ஆரம்பிப்பதற்கு முன்பாக 8 மணி நேரம் மீதியாக உட்காந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு அனுப்புங்க, வார்த்தைக்காக வந்திருக்கிறேன். தேவ வார்த்தையின் மேலே ஒரு பசி, தேவ வார்த்தையின் மேலே ஒரு தாகம், அந்த காரியம் நமக்கு வேண்டும் பாருங்க. அப்போ அதற்காக ஜெபிக்கணும். சில நேரம் இந்த தாகம் இல்லை, வாஞ்சி இல்லைன்னா அதுக்கும் ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்க வார்த்தை மேல உண்மையாகவே எனக்கு தாகம் இல்லாமல் இருக்குது, உண்மையாகவே எனக்கு வாஞ்சி இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு தாகத்தை கொடுங்க, அந்த வாஞ்சியை கொடுங்க. அது மட்டுமல்ல, கத்தர் இந்த வார்த்தை கொடுக்கும்போது கவனிக்கணும். கத்தர் என்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறார், என்ன சொல்றாரு? அப்போ ஒழுங்கின்மையை அவர் விரும்பல, நானும் ஒழுங்கின்மையா இருப்பதை விரும்பல. என்னுடைய கேரக்டர் ஒரு ஒழுங்கின்மையா இருப்பதை கத்தர் விரும்பவே இல்லை. இங்க பாருங்க, நீங்க உங்களுடைய சுயமான சுபாவத்தில் நடக்கிறது எல்லாமே அது கத்தருடைய கேரக்டரே இல்லை. கத்தர் அப்படி உங்களை படைக்கவே கிடையாது. எல்லாமே பிசாசு என்ன பண்ணிருச்சு? வஞ்சித்து விட்டது. தேவன் தமது சாயலும் தமது ரூபத்தின்படியே மனுஷன் உண்டாக்கினார். ஆதாம் எப்படி தான் தெரியுமா? கடவுள் போலயே நடந்தான், கடவுள் போலயே இருந்தான், கடவுள் போலயே அன்பா இருந்தான். எப்ப கேரக்டர் மாறுது தெரியுமா? பிசாசுக்கு ஒபே பண்ணும்போது. அப்ப அவன் மட்டுமல்ல, முழு உலகமும் இப்ப அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? விழுந்துருச்சு. அப்போ அந்த கெட்ட மனநிலைகள், கெட்ட காரியங்கள், சிந்தைகள், சில விதமான ஸ்பாவங்கள் எல்லாமே மனிதனுக்குள்ளே தங்கி நிற்குது பாருங்க. அப்போ அதில் தான் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வாழ்ந்துட்டு இருக்கான். சிறு பிள்ளை முதற்கொண்டு. நான் பலமுறை சொல்ல பாருங்க, ஒரு பிள்ளை இருக்குன்னா, சின்ன குழந்தை இருக்குன்னா, அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் வந்து ஒரு கேக்கு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பிள்ளை அடித்து வாங்கும், அடித்து தின்னும். நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து தகப்பன் அடிக்க சொல்லியோ, தாய் அடிக்க சொல்லியோ, அடிச்சு தான் நீ மற்ற பிள்ளைகிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்னு சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கல. அது இயற்கையாகவே அந்த ஸ்பாவம் என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ளே இருக்குது பாருங்க. அப்போ என்னவா? கத்தர் ஆதாமை எப்படி படைத்தாரோ, ஆதாம் எப்படி இருக்கணும்னு வைத்திருந்தாரோ அந்த ஒரு கேரக்டரே இல்லாம பிசாசு மாத்திட்டான், ஒழுங்கின்மையா மாத்திட்டான். அதனால தான் கத்தர் என்ன பண்றார்? மறுபடியும் தேவன் நம்மளை புதுப்பித்து அவருடைய சுபாவத்தில் நடப்பதற்கு கத்தர் நம்மளை என்ன பண்றாரு? ஒழுங்குபடுத்துறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே கத்தர் என்ன பண்றாரு? கொண்டு வருகிறார். ஹலோ, சும்மா நான் என்ன காண்றத்தையும் பாட்டு படுத்துறேன், நான் வீட்டில இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், முடியாது. ஒரு சபை என்பது கத்தர் வைத்துக்கிறார். சபைக்குள்ள வரணும். சும்மா நான் டிவிலேயே பார்க்குறேன், இதுலேயே பார்க்குறேன், முடிஞ்சு போச்சு, இதுலேயே ஆராதனை பண்ணுறேன். சபை வாழ்க்கைக்குள்ள இருக்கணும், சபையுடைய ஒழுங்குமுறைக்குள்ள வரணும். நான் ஒரு சபைக்குள்ள இருக்கிறேன், சபை உள்ள இருக்கணும். எனக்கு மேலே அந்த போதகர் சொல்றதை நான் கேட்கணும். போதகர் என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க, லிங்க்ல இருக்கணும். ஹலோ, புரியுதா? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க? சபை போதகர் கண்டுக்கிற மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஆனால் சில போதை கண்டுக்கிற மாட்டாங்க. உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா யார் விரும்புறாங்களோ அவங்க தான் கண்டுக்குருவாங்க. சபை போதகர் கண்டுக்கிறாங்க போனப்ப அவர் எப்படி கண்டுக்குருவாரு? அவரை நீங்க கண்டுக்கிட்டாதான்? ஹலோ, உண்மையா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். உனக்கு கவனிங்க, எந்த ஆடு மேய்ப்பனை போய் எப்போதும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோ, மற்ற ஆடுகளை பார்க்கிலும் அந்த மேய்ப்பன் எந்த ஆடு மேல பாசமா இருப்பான்? எல்லா ஆடையும் தூக்கி போட மாட்டான் மேல. எல்லா ஆடும் அவை ஆடுதான். எல்லா ஆடையும் மார்பிளையும் தோல்லையும் தூக்கி போடுவான்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஆடோடையும் விளையாடுவான்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஒரு ஆடோட மட்டும் விளையாடுறான். என்ன காரணம்? அந்த ஆடு இவன் விளையாடுது. இதான் மேட்ரே. அந்த ஆடு இவனை உரசுது. எங்க போனாலும் ஒரு சில ஆடு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஆடு மேய்ப்பட போய் உரசிக்கிட்டே இருக்கும், சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சிக்கிட்டே இருக்கும், தூங்கிருந்தாலும் போய் முட்டும், அவனை எழுப்பி விடும். அவனை வேற ஏதாவது ஒரு ஆடு முட்டை வந்தாலும் சரி, இது போய் என்ன பண்ணும்? தடுத்து நிறுத்தும். எங்கிட்டு மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் கவனம் எங்க இருந்துட்டு இருக்கோம்? மேய்ப்பனை பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்க இருக்காரு மேய்ப்பேன், எங்க இருக்காரு மேய்ப்பேன். ஆடுகளை நான் மேய்க்கல, ஆனா தேவ ஆவியில என்னால சொல்ல முடியும். ஹலோ, நான் சொல்றதுல போய் மேய்ப்பேன் கேட்டீங்கன்னா சொல்லுவார், ஆம்னு. தேவ ஞானத்தில் என்னால் உபதேசிக்க முடியும். ஏன்னா எல்லா ஆடுகிட்ட விளையாடல, எல்லா ஆடுல கொஞ்சல, இந்த ஆடு போய் கொஞ்சுது. இந்த ஆடு போய் என்ன பண்ணுது? உரிமை எடுக்குது அதிகமா போய். தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அதே போலதான் நீங்க உரிமை எடுத்து நீங்க வாங்கிக்கும் போது உங்க மேலதான் கவனம் அதிகமா வரும். ஆகையால் தேவ பிள்ளைகளை கத்தரோடு பழகிறது, கத்தரோடு நெருங்கிறது, கத்தரோட வார்த்தை கீழ்ப்படையும் போது இப்ப கத்தருடைய கவனம் முழுவதும் உன் மேலதான் வரும். பிசாசு கவனம் உன் மேலதான் வரும். ஏன்னா நீ இப்ப எப்படி நடந்துட்டு இருக்க? அவரை போல நடக்கிற, அவரை போல வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிற. இப்ப என்ன, அது உன் வாழ்க்கையில ஒழுங்கின்மையா இருந்த பகுதியெல்லாம் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ ஒழுங்குபடுத்த தேவனுடைய வல்லமைக்குள் போய்கிட்டு இருக்க. உன்னை சூழ்ந்து தேவனுடைய வல்லமை மிகுந்த பலமா இருக்குது. உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு இப்ப அந்த ஆழ்ந்த நிலைக்குள்ள போகிறியே. உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போகிறதே. பிசாசு எப்போ வஞ்சிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு அவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. நீங்க ஏதோ ஒரு சம்பந்தத்தை நீங்க அவனோட என்ன தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கீங்க.
இருக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு ஐக்கியத்துக்குள்ள அங்க இருக்கீங்க, எல்லாவற்றையும் முறித்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் புரியுது? இல்லைன்னா உள்ள நுழையதான் செய்வான் பாருங்க. ஆகையால் தான் வசனத்தை நல்லா பார்க்கணும். ஜெபிப்பது நல்லது, பைபிள் படிப்பது நல்லது. ஆனா அதே சமயத்துல ஏன் படிக்கிறோம்? அது கண்ணாடி நம்மளை காமிக்குது. நீ இப்படி இருக்கிற, இது உன் ஸ்பாவம் இல்ல, இது பிசாசு ஸ்பாவம். இந்த பிசாசு என்ன பண்ணுவான்? உள்ள நுழைய ஆரம்பிச்சிருவான். இந்த கேட்காத, இப்படி நடக்காத, தேவனுடைய வசனத்தை கேளு, தேவ வார்த்தை என்ன சொல்லுது பாரு, அதுல நட. ஆமென், ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு நேராய் வழி நடத்துகிற பிரசங்கம் கேட்காத பட்சம் உன்னை விளங்கிக் கொள்ளுங்களேன், நீங்க தவறான பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம். தேவ வார்த்தைக்கு நேராக வழி நடத்தணும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்தணும். தேவனுடைய காரியங்கள் ரொம்ப முக்கியம், தேவ ஸ்பாவம் முக்கியம் என்பதை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது பாருங்க. கர்த்தர் ஒழுங்கின்மை அவர் பார்ப்பதில்லை, அவர் ஒழுங்குபடுத்துற தேவன். ஏதோ இந்த பூலோகத்தை தான் கர்த்தர் ஒழுங்குபடுத்தினாரு, அவர் அதை மட்டும் தான் செய்வார். மற்ற நேரங்களில் அவர் வேற மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பார். அப்படி கிடையாது. மனிதனையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். ஏன்னா மனிதன் ஒழுங்கின்மை ஆயிட்டான்ல. அவர் படைத்த படைப்பில் மனிதன் ஒழுங்கின்மை ஆகும்போது மறுபடியும் ஒழுங்குபடுத்துவதற்கு தான் அதுக்கு ஒரு மாபெரும் கிரயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். சும்மா கிடையாது. கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினது எதுக்கு? விழுந்து போன மனுக்குலத்தை மறுபடியும் எழுப்பணும், எழுப்பி மறுபடியும் அவர்கள் என்ன பண்ணணும்? சரி பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவன் சாயலை இழந்து போயிட்டான், அவனுக்கு சாயலை மறுபடியும் கொடுக்கணும். அந்த சாயலை படி நடப்பதற்கு அவனும் என்ன பண்ணணும்? அவனை நான் வழி நடத்த வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றா? தேவன் என்ன பண்றார்? மேய்ப்பரை, சுவிசேஷகரை, இந்த 5 வகை ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தி தேவன் என்ன பண்றாரு? விசுவாசில அங்க கொடுக்குறாரு பாருங்க. ஆனா இன்னைக்கு இங்கேயே இப்ப வஞ்சனை ஆகுது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றான்? எந்த ஊழியர்டு போக வேண்டாம், நீ பாடு உட்காந்து பயில்படுத்தி, நீ பாடு ஜெபம் பண்ணு, எல்லாம் சரியானு இப்படி ஒரு பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம்! எப்படி பிசாசு வஞ்சிக்கிறான் பாத்தீங்களா? வளரக்கூடாது என்பதற்காக தேவனால் அபிஷேகப்படப்பட்டு தேவன் வழி நடத்தின அந்த ஊழியக்காரர் கீழே வரக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்றான்? ஊழியக்காரட்டே போகாத, போதகர்ட்டே போகாத, எங்க வேண்டாம், நீ பாடு ஜெபம் பண்ணு, நீ பாடு பயில்படி. எப்படி பாத்தீங்களா வஞ்சனை? பிசாசு வஞ்சிக்கிறானா இல்லையா? தேவனை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படி நியமிக்கவே இல்லை. கர்த்தர் ஊழியரை நியமித்து அங்கே வேதம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் என்ன பண்ணாரா? அனுதினமும் எங்க சேர்த்தாரா? நடுத்தல விட்டாரா? நீயாவே மேய்ச்சி கொண்டாரா? எங்க கொண்டு வந்துட்டாரு? சபைக்கு கொண்டு வருகிறார். சபை மேய்ப்பன் இடத்துல என்ன பண்ணுகிறார்? கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பன் மூலியமா இருந்துதான் அவர் நடத்துறார். அவர் எப்படி நடத்துறாரு? மேய்ப்பன் மேல இருக்கிற அபிஷேகம் அவருடையது, அந்த போதிக்கிற அபிஷேகம் அவருடையது. அந்த அபிஷேகத்திலிருந்து அவனை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆகையால் உன்னை விளைக்கிறணும். எல்லாத்தையும் ஒழுங்கு. ஒரு சபைக்கு வரதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். மறுபடியும் அதை பாருங்க, நீங்க அதில் அதுக்கு முதல் கீழ்ப்படுங்களா என்பதை பாருங்க. ஒரு சபைக்குள்ள வர்றதுல ஒழுங்கு, கர்த்தரை தேடுவதில் ஒரு ஒழுங்கு, செபிப்பதில் ஒரு ஒழுங்கு, வேதம் வாசிப்பதில் ஒரு ஒழுங்கு, எல்லாவற்றையும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்க. இப்படியெல்லாம் இருப்பது தேவ சித்தம் இல்லை. உங்களை ஆராய்ந்து பாருங்களேன். பல முறை ஆராய்ந்து பார்க்கவே மாட்டோம். நாம பாட்டு போயிட்டே இருக்கிறோம். நீ உன்னை பார்த்து பேசு, நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்படி நடக்கிறேன், இது தேவ ஸ்பாவமா, இது தேவ சாயலா, இது தேவன் விரும்புகிறாரா, நான் திருப்பி எப்படியே தானே இருக்கிறேன், இனி நான் மாறணும். தேவனுடைய தேடுற காரியங்கள் எங்க செய்தியில பார்க்கும்போது பெரிய பெரிய ஸ்கூல்ல போய் அட்மிஷனே கிடைக்காதுன்றக்காக வசதியா இருக்கிறவங்க கூட போய் நைட்டே போய் படுத்துறான் தெருவில். செய்தியெல்லாம் பார்க்கலையா நீங்க? அட்மிஷன் வாங்குறதுக்கு என்ன பண்றாங்களாம்? கியூல நைட்டே போயிடறானா. எங்க கடவுளை தேடுறதுல நீங்க நைட்டோ ஹீட்டெல்லாம் வர வேண்டாம். எப்ப வரணும்? அவர் இறுதியத்தை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? நம்மளால முடியுமா முடியாதா? தேவனுக்கு தெரியல. நீ என்னை தேடி எப்படி வர, என்னை எப்படி எதிர்பார்த்து வர, ஏனாதானே வரியா, அசம்பந்தமான இருதயமா, யார் என்ன பண்றாங்க? அப்படியா? நீங்க என்ன இதயத்தோட தெரியுங்களோ அப்படிதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்க தேடுறது ஒரு மாதிரி இதயமா இருந்துகிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா பரீட்சையை ஒழுங்கின்மையா எழுதிட்டு எனக்கு 100 மார்க்கு சாரி போடல. நம்ம இப்போ எக்ஸாம் எழுதிட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா? எக்ஸாமே ஒழுங்கு எழுதிருக்க மாட்டோம். ஆனா என்ன சொல்லுவோம்? எக்ஸாம் நல்லா தான் எழுதிருக்கேன், மார்க்லாம் நிறையா. நமக்கு தெரியும் எல்லாத்தையும் எங்கெங்க மிஸ்டேக் விட்டுருக்கோம்னு. கடைசி என்ன சொல்லுவோமா? நான் கரெக்டாக தான் எழுதுனேன், இவர் எனக்கு பாருங்க என் மேலே கோவப்பட்டு இடம் பண்ணிட்டாரு, மார்க்கை கம்மியா போட்டான்னு. எல்லாம் குறை சொல்றது, குற்றப்படுத்துறது சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லி தர வேண்டாம். சொல்லுதா இல்லையா? நான் கரெக்டாக தான் எழுதுனேன், அவன் என் மேலே அதனால என்ன அவனை கம்மியா போட்டுட்டார். என்ன நீ எழுதுன முகருக்கு தான் போட்டாரு, நீ என்ன எழுதுனியோ நமக்கு தெரியாத நம்ம எழுதுனது என்னன்னு. அப்போ நான் நல்லா எழுதல, ஆனா எனக்கு மார்க் நிறைய போடணும்ன்றது சரியான காரியமா? சொல்லுங்க. அதே போல கர்த்தரை நான் என்ன இருதயத்தோடு தேடுறேனோ, அதான் எந்த அளவினால் அளக்கிறீர்களோன்னு அந்த வார்த்தை கவனிங்க. இப்ப பணத்தை மேல கொண்டு வராதீங்க. இப்ப நான் அதுக்கு இதை சொல்ல வரல. எந்த அளவினால் அளக்கினா என்ன மாதிரி இருதயத்தோடு நீ பண்றியோ, அதே போல என்ன மாதிரியான இருதயத்தோடு கர்த்தரை தேடுறியோ அதுதான் ரிசல்ட். அப்ப எதுக்கு நீ பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்கிற? நீ என்ன தேடி வரதே ஏனாதானே தேடி வர. அப்போ உட்காந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கர்த்தர் கொடுக்கணும்னா கர்த்தருடைய பிளெஸிங்காக வாஞ்சியோடு முன்னாடி காத்திருக்கணும். ஒரு அட்மிஷனுக்கு நைட்டே காத்திருக்கிறான், இங்க முன்னாடி வந்து கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தாவே தேடி வந்திருக்கிறேன், இந்த இடத்துல ஆண்டவரே நீர் எனக்கு கிரியேட் செய்யணும், ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த காரியங்களை இங்க வந்து பண்ணணும். அப்படி தேடி பாருங்க,
இப்போ உங்க வாழ்க்கையில இன்னும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அங்கிருந்து வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆர்வத்தோடு ஆண்டவரை தேடி வந்து முன்னாடியே உட்கார்ந்து பாருங்க. எல்லாவற்றையும் ஒழுங்குமுறை கர்த்தர் எந்தெந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு பிரசங்கத்துல சொல்லிட்டு வராரோ, எந்தெந்த இடத்துல நீங்க அப்படி இல்லையோ, இந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படியே ஒபே பண்ணிட்டு வாங்க. இனி இப்படி இருக்கக்கூடாது. நோட்டை எடுத்துக்கோங்க, எழுதுங்க. எந்தெந்த பகுதியில கர்த்தர் என்கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறார், நான் அந்த பகுதியில் இப்படி இருக்கு, இப்படி தானே இருக்கேன், அப்ப இந்த இடத்துல இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, வாழ்க்கையில இனிமேல் நான் கடவுள் இப்படி தேடக்கூடாது. அப்படி எழுதி அப்படி பார்த்து வந்தீங்கன்னா வளர்ந்துருவீங்க ஆவிக்குரிய ரீதியில. கர்த்தர் இன்னும் உங்களோடு முகமுகமா இருப்பதை நல்லா உணர முடியும். பக்கத்துல இருக்க நல்லா உணர முடியுங்க. உண்மையை சொல்றேன் நானு. ஏன்னா தேவ ஆவியின் உணர்வுல வளர ஆரம்பிக்கிறீங்க. தேவ வார்த்தை கீழ்ப்படி என்ன ஆகும், தேவனோடு அந்த வார்த்தை உங்களை இணைக்கும். அநேக நேரங்களில் கர்த்தர் பக்கத்துல இருந்து தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது. காரணம் என்ன, என்னுடைய ஸ்வாவம் முழுவதும் எப்படி இருக்குது, மனம் மாறாம இருக்குது. பழைய ஸ்வாவத்திலே நடந்துட்டு இருக்கேன். கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி போடு, மாறுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, கர்த்தர் விழுந்து போன மனுக்குலத்தையும் கர்த்தர் என்ன பண்றார், இப்ப மீட்டு திருப்பி அதுக்காக பெரிய கிரயத்தை கொடுத்து இன்னைக்கு உங்களையும் என்னை ஒழுங்குபடுத்தி வருகிறதாக இருக்கிறார். எல்லா பகுதியும் ஒழுங்குபடுத்துறார். ஏன்னா ஒழுங்கின்மையா இருக்கிற இடத்துல எல்லாம் இருள் இருக்குது என்பதை அவருக்கு நல்லா தெரியும். இருளை அகற்றுவதற்கு கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ விரும்பினாதான் நான் அதை செய்ய முடியும். நீ இந்த இடத்துல மாறினா எல்லா மாறும் கர்த்தர் சொல்றார். பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் பார்த்துக்கிறோம். வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 வாசிக்கிறேன். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னில் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுதான் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசுல இருந்து முற்றிலுமான விடுதலை இல்லை அப்படின்னா என்ன காரணம்? அப்ப கர்த்தர் வந்து முற்றிலுமாவே விடுதலை கொடுக்கலையா? அவர் விடுதலை ஏதாச்சும் ஒரு தவறா இருக்கா? அன்னைக்கு பாஸ்டர் ஜோமனார் பிசாசு ஓடிச்சு வச்சிச்சு, ஆனா திருப்பி மறுபடியும் பிசாசு வருதே, என்ன காரணம்? பாஸ்டர் சரியில்லைங்க அப்படின்றோம். பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் சரியா தான் வரட்டினார். இங்க நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு அவசியமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நிரந்தரமான விடுதலை பிசாசு இல்லை. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அவங்க தான் காரணம். இங்கேயும் அதை தான் சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிற மாட்டோம்ல, கதையா படிச்சுட்டு போறோம்ல. கவனிங்க என்ன விஷயம்னு. என்னவா, அசுத்தாவே துரத்தி விடுறோம், புறப்பட்டு போகுது, டெலிவரிஸ் கொடுத்துடுறோம், ஆவி ஒன்றுட்டு விலகி போகுது. விலகி போன ஆவி இப்ப என்ன பண்ணுதான், உன்னை திரும்பி பார்க்க வருது. எங்கேருந்து விடுதலை ஆச்சோ அந்த ஆவிகள்லாம் மறுபடியும் உங்களை பார்க்க வரும். வரலன்னு போட்டிருக்க, பார்க்காதுன்னு நினைக்கிறீங்களா? பழைய நாங்கள் பிசாசை துரத்தி எல்லாம் விடுதலை ஆக்கும் போதெல்லாம் சில ஆவிகளுக்கு விரோதமாக ஏன் வருது? எந்த இடத்துல நான் மைனஸாக இருக்கிறேன், எப்போ என்னை இவனை வீழ்த்தலாம், எப்போ இவனை வந்து ஒண்ணுலாம் ஆக்கலாம், எப்போ இவனை இடம் தகராம ஓட விடலான்னு பார்க்க வரும். புரியுதுங்களா? ஊழியனா சும்மா கிடையாது. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்க, உண்மையா மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு தான் பிசாசு போராடும். ஏமாத்துறதுக்குள்ள விட்டுரும், அவங்களை கண்டுக்கிறாது, அந்த ஊழியரை விட்டுரும். ஏன்னா அவன் ஏற்கனவே யாருக்கு அடிமை. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த பிசாசோடு இந்த இமானுவேல் ஏனி என்பவர் சொல்றாரு, அதுல டீமா ஷோ காமிக்குமா, அதுல வந்து யார் உண்மையான கிறிஸ்தவர்களோ அவங்கள மட்டுமே அந்த படம் காமிக்குமா. அப்போ அவங்க மேலே தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கண் வச்சு அவங்களை இடறி பண்ணுவதற்கு, அவங்களை எப்படிலாம் வீழ்த்தலாம் என்பதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம். நாங்கள் ஏற்கனவே பிசாசோடு அடிமைத்தனத்தில் இருக்கிற எந்த போதகரையும் விசுவாசியும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், டச் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே எங்களுக்கு அடிமை. ஏன்னா அவங்க எல்லாமே எங்களுடைய காரியங்களை விரும்பி என்ன பண்றாங்க, தேவ வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கிறவங்க எல்லாமே யாருக்கு அடிமை? எங்களுக்கு தான் அடிமை. தேவ வார்த்தை கீழ்ப்படியலனா வேற யாருக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்காங்க? யாரு விருப்பத்தை நிறைவேற்றாங்க? பிசாசு விருப்பத்தை நிறைவேற்றாங்க. அப்போ யாருக்கு அவங்க வே பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப அவங்க மேல எங்களுடைய போராட்டம் இருக்காது. அதான் நிறைய பார்த்தீங்கன்னா, இவன் இவ்வளவு தப்பு செய்யறான், இவ்வளவு மோசம் செய்யறான், நல்லா இருக்கானே அதான் காரணம். ஏன்னா பிசாசு அங்க போராடாது. அவங்களாம் ஃப்ரீயா இருக்கும். நிறைய பேர் புரிஞ்சுக்க, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணி நிறைய தவறு செஞ்சாலும் நான் நல்லா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா கர்த்தரையும் உன்னை கைவிட்டான்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? உன்னை மீட்டு திருப்பணும்னு நினைச்சாருன்னா அவர் போய் அங்க டச் பண்ணுவார், கஷ்டத்தை கொடுப்பாரு. ஏன்னா பிசாசு உன்னை தொட மாட்டான், உனக்கு தீங்கு செய்ய மாட்டான். ஏன் நீ எங்க போவேன்னு அவனுக்கே தெரியும். நான் போற இடத்தா நீ வருவ. புரியுதுங்களா? இதுல இப்படியும் அமைஞ்சிருக்கு. சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஏன் ஆசீர்வாத வாசல ஆண்டதான் அடைச்சேன்னாரு, பிசாசு அடைச்சுன்னு சொல்லவே கிடையாது. நான் தான் அடைக்கிறவர், நான் தான். ஒரு சில நேரங்களில் கடவுள் என்ன பண்றாரு, எல்லா தவறு செஞ்சவங்களையும் ஒன்னும் செய்யறது இல்ல. சில பேர்த்த என்ன பண்றாரு, ஏன் அவ அப்படியே பிசாசோட போயிடக்கூடாது அப்படின்றக்காக இவர் அடைச்சிடுறாரு. இவர் அடைச்சோன்னு இவன் எங்க திரும்புவாங்க? அவர் அடைக்கலன்னா என்ன பண்ணுவாரு, பிசாசு என்ன பண்ணுவாங்க, நல்லா வாழ வைக்கும். சில கிறிஸ்தவர்களை பிசாசு வாழ வச்சுட்டு இருக்கு, கடவுள் வாழ வைக்கல. தெரியுமா? புரியுதுங்களா? பிசாசும் என்ன பண்ணுவான், இயேசுக்கே அவன் எல்லாமே கொடுக்கணும்னா அவன் என்ன சொன்னா? ஏன்னா இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு தேவ வழி தெரியல. பிசாசு என்ன செய்யறான், ஆண்டவர் என்ன செய்யறாரு, யாருக்கு என்ன நடந்தது, அது தேவ விரலா பிசாசு விரலா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மொத்தமா பிரச்சனாவே பிசாசுன்றான். எல்லா நேரம் பிசாசு எல்லாத்துக்கும் பிரச்சனை தர மாட்டான். அவன் எங்க பிரச்சனை கொண்டு வருவான் தெரியுமா? உண்மையான ஊழியர்களுக்கும் உண்மையான விசுவாசிகளை தான் தொடுவான். ஏற்கனவே அவங்க இருக்கிறவங்களுக்கு
விட்டுக்கோ, நீ கொஞ்சம் ஜாலியா இரு. நீ ஜாலியா இருந்தா தானே கடவுள் தேட மாட்ட. உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தா நீ எப்படி கடவுள் தேடுவ? நீ ராங்கா போயிட்டு இருக்கதெல்லாம் சரின்னு சொல்லி உனக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தா நீ என்னதான் நினைப்ப? கர்த்தர் எதுவுமே கண்டுக்கல. இதெல்லாம் அவர் என்ன பண்றாரு? சிநேகிக்கிறாரு. எனக்கு இப்படிலாம் இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? அனுமதி கொடுத்துட்டார். எனக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாருன்னு புரியுதா? எனக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாரு? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. அவரு பண்ணிட்டாரான்னு நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. வாசிங்க அதை சீக்கிரம். அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம். பாத்தீங்களா? ஆசை காமிக்கிறான் இல்லையா? ஏன்னா அவர் மனுஷனத்துல இருக்கிறாரு. எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன். எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற? மலையிலையும் கோயிலும் உட்காந்து உபவாசம் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்துக்கிட்டு ஏன் உனக்கு ஒரு கஷ்டம்? எல்லா மகிமையும் உனக்கு நான் தரேன். உயர்வு எல்லாமே தரேன். அந்தஸ்தை தரேன். எல்லாத்தையும் தரேன். ஏசு இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து போகணும்னு வந்தானா? ஏசு ஆசீர்வதிக்கணும் வந்தானா? ஏன்டா கத்த சொன்ன விஷயம் மோசே நல்லா விளங்கிக்கோ. எல்லாமே பிசாசு செய்யறதில்ல. பிசாசு எல்லா நேரங்களும் எல்லாத்தையும் என்ன பண்றதில்ல? தண்டிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு மக்கள் தேவை, அவனுக்கு மனுஷன் தேவை. நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா? கடைசியில இயேசுவோடு யுத்தம் பண்ணுவதற்கே இந்த பிசாசு என்ன பண்ணதான்? பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனையும் துரட்டி இயேசு குரோதமா என்ன பண்ணானா? யுத்தம் பண்ணான் என்று வேதம் சொல்லுகிறது. பல எடுக்க முடியாது. கேட்டேவா? யுத்தம் பண்றதுக்கு எழுமுனானா? அவனுக்கு யார் தேவைப்பட்டது? நீதான். ஒன்ன வச்சுதான் இயேசுவை தாக்க போறான். என்ன நினைக்கிறீங்க நீங்க? அப்படிப்பட்ட ஒன்ன போய் அழிக்க பாப்பானா? அதான் சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன இது, நான் ஆண்டவர் வார்த்தையெல்லாம் கீழ்ப்படியாம தான் இருக்கேன், நான் தசமகம் தரல, ஒன்று தரல, நான் நல்லா தானே இருக்கேன், என் வேலையில் நல்லா தானே போகுது, நல்லா தானே வைக்குது. சில பேர்ல என்ன ஆகுது? கர்த்தர் விட்டுருவாரு. செய்யாமையே இருந்து நல்லாவே வந்துட்டு இருந்தா அப்படின்னா தேவனோட ஆசீர்வதிக்கல, தேவனுடைய ஆசீர்வதிக்கல, பிசாசோட நல்லா வச்சிருக்கான். அந்த வழிகளை பணம் சம்பாதிக்கலாம் நீ பார்த்தனா எப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்க ராங்கான ரூட்ல தான் இருப்பாங்க. இவங்க ராங்கான பாதையில போயிட்டா அங்க பணம் வந்துகிட்டே இருக்கும். என்றும் அழியாமல் நிலைத்திருப்பார்கள் அந்த இடத்தில். ஏனென்றால் இவர்கள் ராங்க அங்க போய் எல்லாத்தையும் வணைச்சு வச்சிருக்காங்க, சைனை போடுறாங்க. எல்லாம் தேவப்பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீ ராங் பண்ணியும் ஆசீர்வாதமா இருக்கிறனா அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்ததே கிடையாது. பிசாசால கட்டப்பட்டிருக்க பிசாசுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட விட்டுட்டாரு. ஏன்னா உனக்கு ஏற்கனவே முன்னாடி தடை பண்ணிருப்பாரு. நீ செவிசாய்க்காமே வந்திருக்கும் போது கர்த்தரை நீ மட்டுப்பட்டுட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் விளையிடுவாரு பாருங்க. ஹலோ, உன் இஷ்டப்படியே விட்டுருவாரு. இப்ப என்ன ஆகுது? நீ தப்பே பண்ணாலும் நல்லா தான் இருக்க, நீ ராங்காவே போனாலும் கோடீஸ்வரனா தான் இருக்கிற. காரணம் என்ன அப்படின்னா பிசாசு தான் இப்ப உனக்கு ஆண்டவனா இருக்கிறான். பிசாசு தான் ஒருத்தரை பார்த்து நீ நல்லானா நல்லா இருக்கலாம், விழுந்து போனா விழுந்து இருக்கலாம், அப்ப பிசாசு பண்றான். ஆனா தேவப்பிள்ளைகளுக்கு இப்போதாவது நான் கொஞ்சம் தவறு செஞ்சாலும் எனக்கு இங்க அடைக்கிறாரு, எவன் வேணா என்னென்ன பண்றேன் அப்படி பண்ணா ஒன்றும் கண்டுக்கிற மாட்டீங்க. நாங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ணோம்னா உடனே எல்லாத்தையும் லாக் பண்றீங்களே, என்னதான் ஆண்டவர்? இப்பதான் புரியுது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் இன்னும் நம்ம பக்கத்திலே இருக்குது. நம்ம வாழ்க்கையை உற்று கவனிக்கிறாரு. நம்மள பிசாசின் கையில விட அவர் விரும்பல. பிசாசின் கையில அப்ப இன்னும் உன் மேல இறக்கமா இருக்கிறா இல்லையா? உன்னை லாக் பண்ணானா என்ன அர்த்தம்? அன்பு இருக்குன்னு அர்த்தம். தேவன் எவனை சிச்சிக்கிறாரோ, எவனை கடிந்து கொள்கிறாரோ அவன் மேல் அன்பா இருக்கிறார். தேவன் எவன் மேல் அன்பா இருக்கிறாரோ அவனை அவர் சிச்சிக்கிறார். தேவனுடைய சிச்சை நீங்க உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க வேசி பிள்ளைன்னு அர்த்தம். இப்ப வேசி பிள்ளைனா யாரு? பிசாசின் பிள்ளைன்னு அர்த்தம். எனக்கு சிச்சையே வரல அப்படின்னா கிடையாது, அவன் வேசி பிள்ளையா இருக்கான்னு அர்த்தம். எனக்கு எந்த கஷ்டம் இல்லைங்க, நல்லா தான் இருக்கு, நான் எப்படியெல்லாம் தான் இருக்கிறேன், நீங்க பண்ண பிரச்சனை எனக்கு ஒன்றுமே செய்யல, நல்லா தான் இருக்கேன். நீ வேசி பிள்ளைன்றதை உங்கேயே முடிச்சிட்டாரு. நீ வேசி பிள்ளையா தேவ பிள்ளையா? சொல்லுங்க. தேவ பிள்ளைனா சிச்சை வரும், கத்தரால சிச்சை வரும். கத்த நீங்க ராங்கா போனா லாக் பண்ணுவாரு, கத்த தான் பண்ணுவார், பிசாசு பண்ணாது. பிசாசு நீங்க ராங்கா போனா இன்னும் வாழ்த்த தான் செய்வான். ஏன் பிள்ளைன்னு காமிக்கலடா. நிறைய பிசாசு தொட்டணும் எல்லாத்தையும் அழிச்சிருவான். கிடையாது, அங்க தொட மாட்டான் யாரும். இப்போ விளங்குங்க, பிசாசு எப்ப பிரச்சனை கொண்டு வரான், யாருக்கு பிரச்சனை கொண்டு வர நல்லா கவனிங்க. இப்ப சொல்லுவான் பாருங்க தேவப்பிள்ளைங்க, நான் கர்த்தருடைய வார்த்தை படி தாங்க நடக்கிறேன், எல்லாம் போறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இன்னும் சில காரியம் திறக்கப்படலை, எனக்கு ஏன் கொஞ்சம் கட்ட மாதிரி இருக்குது. யாரு? வார்த்தையில நடந்து சொல்றவங்களை பத்தி சொல்ல, வார்த்தை நடக்காத பத்தி பேசல. வார்த்தையின்படி நடந்து சில பேருக்கு ஒரு மாதிரி கஷ்டம் வருது. அப்படி வருதுன்னா இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, அது பிசாசு கொண்டு வருது. ஏன்? இவன் வார்த்தைகளை போகாம இருக்கும் போது அவன் என்ன பண்றான்? பணம், உயர்வு இதெல்லாம் என்ன பண்ணுவான்? டச். அப்படி நீங்க விளங்கிறனும், நீ தேவ வார்த்தை நடக்கிற, ஆனா கொஞ்சம் இருக்கும், ஆனா கர்த்தரோட மேற்கொண்டு கூட்டு வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், நீ தொடர்ந்து கர்த்தர வார்த்தையில் நடந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவாரு. ஆனா நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம அதை பார்த்த உடனே என்ன பண்றோம்? இவங்களும் கெட்ட போனா நல்லா இருக்க, நீ என்ன, நான் அவளை போல வாழ்றேன், நான் அவனை போல வாழ்றேன். எப்பவுமே பக்கத்து பக்கத்துல என்ன சொல்றோம்? யாராவது பார்த்தா இவளே மோசமா இருக்கிறா, ஆனா நல்லா தானே இருக்கா, ஐஸ்வர்யமா இருக்கிறா. ஏமாந்து போயிடாத, இந்த வருது பாரு பதில் உனக்கு. ஏமாந்து போகாத. என்ன ரீசன் இப்ப கேளு.
இப்போ நீ ஒரு சில இதாதுன்னா நீ இப்போ கத்தோடைய காத்துல இருக்கிற, நீ கத்தோடைய காத்து போய் சில கஷ்டம் வருதுன்னா இப்போ கத்த சொல்றாரு, இப்போ அது பனி போல மறைஞ்சிரும், கொஞ்ச நாள் தான். ஆனா இதை பார்த்து நீ மாறிடாத. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? எல்லா கேள்விக்கு பதில் வரும். கத்தோடைய வழிகளை நிறைய புரியாதவங்க தப்ப பிரசம் பண்ணிட்டு போவாங்க, புரியுதுங்களா? அதனால தான் நிறையா இப்போ விசுவாசிகளுக்கு என்ன கேள்வி, வாஸ்து சொல்கிற மாதிரி தானே நடந்தேன், சொல்கிற மாதிரி தானே பண்ணேன். யாரு உண்மையுத்தமான விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு தான் அந்த கேள்வி வரும். வசனப்படி நான் நடக்கும்போது பணத்தில் கொஞ்சம் லாக்காரமாக இருக்குது, வேற லாக்காரமாக இருக்குது. அதாவது நல்லா நடக்காமல் இருக்கிறதுல என்ன ஆகுது? பிசாசே உனக்கு எல்லாம் வாழ்த்திடுறான், புரியுங்களா? நடந்திருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளையை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாமே பிசாசு நின்றுட்டு இருக்கோம். கர்த்தர் இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். யார் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காங்க, யார் பிசாசின் ஆசீர்வாதம் இருக்காங்க என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தேவ வார்த்தையில நடந்து ஆசீர்வாதத்தை அனுப்பிங்கன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம். தேவ வார்த்தைக்கு விரோதமாக நடந்து எனக்கு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா அது பிசாசு. கொஞ்ச காலம் ஓடும், ஆயுட்காலம் குறையும், பணம் எல்லாம் கிடைச்சிரும், ஆயுட்காலம் குறைஞ்சிட்டே வரும், சீக்கிரமே அனுப்பிச்சிடுவார், ஆண்டவர் விட்டுருவார், கொஞ்ச காலம் நல்லா இருக்கு, சந்தோஷமா. புரியுதா? தேவனில் வரவங்களுக்கு ஆயுஷ்காலம் நீடிக்குது, இன்னும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது? துக்கம், கவலை எல்லாம் இருந்து அனுபவிப்பான். பணம் நிறைய இருக்கும், துக்கத்தோட இருப்பான், கவலையோட இருப்பான், நிம்மதி இருக்காது, அனுபவிக்க முடியாது, புரியுதுங்களா? ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே இருக்கும். எது உங்களுக்கு தேவை? தேவனுடைய ஆசீர்வாதம் தானே. அப்போ இனிமேல் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணாதீங்க. இவன் இப்படி இருக்கா, நான் இப்படி இருக்கேன், இவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இருக்கேன், அவன் இந்த மாதிரிலாம் இருக்கான், நான் நல்லா போறேன், அவன் நல்லா இருக்கான், ஆனால் நான் எவனுக்கு இப்படி போகுது. இளைஞோ கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பது அர்த்தம். கர்த்தருடைய வழியில போயிட்டு இருக்க, அது போதும். இப்போ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மாத்திடுவாரு. இப்போ அவை வாழ்க்கை பார்த்தா வேற மாதிரி இருக்கும், அவனுடைய லைஃப் அடுத்த கட்டம் மாறிடும், ஓ வாழ்க்கை நல்லா இருக்கும், நிலைத்திருப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய ஒழுங்குமுறைக்கு உங்களை ஒப்படையுங்கள், அர்ப்பணியுங்கள். எல்லாம் எழுப்பி நிற்போம்.